ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோனா, லாஸ்ட் வீக் அதாவது லாஸ்ட்டு சண்டே பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் தாரமங்கலத்தில் பத்ரகாளி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்ததுங்க. அதுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா தீர்த்த குடம் எடுத்தாங்க. அந்த தீர்த்த குடத்தில் பார்த்திங்கன்னா 1500 பேர்த்துக்கு மேலே இருப்பாங்க கண்டிப்பாக. என்னால் அது ஃபுல் கவரே பண்ண முடியல, அவ்வளோ அளவுக்கு இருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு இது 2 காளை மாடு, 2 குதிரை, 2 ஒட்டகம், 2 யானை அப்படின்னு நல்லா போணுச்சுங்க. செம்மையாக இருந்தது. குதிரையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டம் ஆடிட்டு போணுச்சு. ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்ததுங்க எனக்கெலாம். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் வந்தாங்கன்னு வைங்களேன், சாமி வேஷம் போட்டுட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய சாமி வேஷம்லாம் போட்டுக்கிட்டு வந்தாங்க. திருநங்கைங்களும் வந்திருந்தாங்க. அந்த சாமி வேஷம் போட்டவங்களாம் ஒரு பக்கமாக நின்று ஒரு ஆஃப் டிஸ்டன்ஸ் நின்று அவங்க ஆட்டம் ஆடி காமிச்சு போனாங்க. அதில் முனியப்பன் சாமி வேஷம், காளி வேஷம் இதெல்லாம் வந்தது. காளி சாமியெல்லாம் ஆடினாங்கங்க. அவங்க ஆடுறத பார்த்து நமக்கு சாமி வந்துட மாட்டேங்குது, அந்தளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் குட்டீஸுங்கெல்லாம் வந்தாங்க. குட்டீஸுங்க சிலம்பம் ஆட்டம் இதெல்லாம் குட்டீஸுங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க அன்னைக்கு. அப்போ தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், சிலம்பத்தில் குட்டீஸுங்க இந்த அளவுக்கு ஆடுறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க வந்தாங்க. ட்ரம்ஸ் முடிஞ்சது பின்னாடியே சாமி வந்துருச்சுங்க. எல்லாத்துக்கும் தீர்த்த கூட வர சாமி ஆட்டம் இவ்வளோதான்னு இல்லைங்க. ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி எங்களுக்கு அப்படி க்ரீனாகவே தெரிஞ்சு பச்சை பசேன்னு இருக்குது. என்னமோ வயக்காடை பார்த்த மாதிரி இருந்ததுங்க. அந்த அளவுக்கு ஃபுல்லாக மாயிலையை வச்ச தீர்த்த குடமாகவே இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் தீர்த்த குடம் எடுத்த எல்லாத்துக்குமே தீர்த்த குடம் ஃப்ரீங்க. சாமியே கொடுத்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலி நானுமே போக வேண்டியதுங்க. நானும் போகலான்னு ஆசையாக இருந்தேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதனால் என்னால் போக முடியல. அந்த தீர்த்த குடத்துக்கு நடுவான்லேயுமே இன்னொரு குரூப் ட்ரம்ஸ் குரூப் வாசிச்சுக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கேரளா வாத்தியமும் இருந்ததுங்க. அதில் அதாவது நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற வாத்தியக்காரங்களையும் அவங்க கூப்பிட்ருந்தாங்க. அன்னைக்கு மட்டுமே அவங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவு வந்திருக்குங்க கோயில் சார்பாக. அப்புறம் போலீஸுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர பந்தோபஸ்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்காட்டி அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த அளவுக்கு தான் இருந்தது. பாருங்கள், நான் வீடியோ போடுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கல்பனா சிவசங்கர் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.